அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம Hydroxy Compounds and Ethers அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ethers அப்புறம் ethers-ஓட கிளாசிஃபிகேஷன் இதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Ethers are a classes of organic compounds in which an oxygen atom is connected to two alkyl aryl groups R, O, or. So the R அப்படிங்கிறது alkyl இருக்கலாம் or aryl இருக்கலாம். So ethers can be considered as the derivatives of hydrocarbon in which one hydrogen atom is replaced by an alkoxy or an aryloxy OAR group. The general formula of aliphatic ethers is CnH2n+2 O அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும், ஈத்தர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், கரிம காம்பவுண்ட். இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கனெக்டட் ரெண்டு அல்கைல் குரூப், அதாவது மித்தில் குரூப்பா இருக்கலாம், ஆர் ஃபினைலா இருக்கலாம், ஆர் மித்தில் ஃபினைலா இருக்கலாம். அதான் ROR அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக்சிஜன் தான் வந்து மிடில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஈத்தர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஈத்தர் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். அதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா ஒரு OR குரூப். அந்த OR அப்படிங்கிறது OCH3 இருக்கலாம், அல்லது OCH3CH2 இருக்கலாம், அதாவது அல்கைல் குரூப்பா இருக்கலாம், அல்லது OCC5 ஒரு அரைல் குரூப்பா இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை இட் இஸ் கால்ட் என்ன ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2 O அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனோட கிளாசிபிகேஷன் ஈத்தர்ஸ் வந்து சிம்பிள், அதாவது எப்படி ரெண்டு கிளாசிபிகேஷனா பண்றோம், ஒன்னு சிம்பிள் ஈத்தர்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஈத்தர்ஸ் அப்படின்னு ரெண்டா கிளாசிபிகேஷன் பண்றோம். ஸோ சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னா போத் அல்கைல் அண்ட் அரைல் குரூப்ஸ் அட்டாச்ட் டு ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் சேம், அதாவது ஒரு அல்கைல் குரூப்பை அட்டாச் பண்ணிருக்கலாம் அல்லது அரைல் குரூப்ஸா இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் ஈத்தர்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா அலிஃபாக்டிக் ஈத்தர்ஸ், டூ அல்கைல் குரூப்ஸ் ஆர் அட்டாச்ட் டு எதிரியல் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் கூட ரெண்டு மெத்தல் குரூப் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா இதை சிம்பிள் ஈத்தர்ஸ் சொல்லலாம். அல்லது அரோமேட்டிக் ஈத்தர்ஸ், எனி ஒன் ஆர் போத் ஆஃப் த குரூப் அட்டாச் டு த எத்திரிக்கல் ஆக்சிஜன் இஸ் அரைல் குரூப். ஸோ அப்போ ரெண்டுமே ஃபினைல் குரூப்பா இருந்தது அப்படின்னா ஒன்று மீத்தாக்சி மீத்தேனா இருக்கலாம், ஆர் ஃபீனாக்ஸ் பென்சீனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈத்தர்ஸா இருந்ததுன்னா இது சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் அட்டாச் டு ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் டிஃபரெண்ட், அதாவது ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கிற குரூப்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இதை மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஈத்தர்ஸ்ல இருக்கிற ஒரு மெத்தில் குரூப்புக்கு பதிலாக ஒரு ப்ரோபேன் குரூப் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தது அப்படின்னா இதை மிக்ஸ்டு ஈத்தர்னு சொல்லலாம். அல்லது ஒரு ரெண்டு, அதாவது அரைல இருக்கிற ஒரு ஃபினைல் குரூப்புக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை மிக்ஸ்டு ஈத்தர். அப்போ ஈத்தர் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ்ல ஒரு ஆக்சிஜன் மிடில் இருக்கும், இது கூட ரெண்டு குரூப்ஸ் சைடில் அட்டாச் ஆயிருக்கும். ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் ஈத்தர்ஸ் சொல்றோம். ரெண்டு டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு மெத்தில் குரூப், இந்த சைடு ஒரு ஃபினைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் ethers. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லா கிளாஸஸும் நீங்க கண்டினியூஸா நீங்க அப்பதான் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.